பானகத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பானகம் எதற்காக நரசிம்மருக்கு வைக்கும் வழக்கம் வந்தது, பானகம் எப்படி நரசிம்மருக்கு வைக்கிற வழக்கம் வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நரசிம்மருக்கு வந்து பானகம் கொடுப்பாங்களாம். அந்த பானகம் அவர் சாப்பிட்டாருன்னா உண்மையிலேயே இன்னி வரைக்கும் அந்த பானகத்தை அவர் அருந்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அந்த பானகம் அவர் வாயில் அப்படி வச்ச உடனே ஒரு நம்ம குடிப்போம் இல்லைங்களா, மனபடபடம் குடிப்போம் இல்லைங்களா, அதே போல இந்த நரசிம்மரும் அந்த பானகத்தை கடகடன்னு குடிச்சிருவாராம். குடிச்சிட்டு அவருக்கு போதும்னு சொன்ன பிறகு அது வந்து வடிய ஆரம்பிக்குமா, அதைத்தான் பிரசாதமாக மற்றவர்கள் கொடுக்குறாங்களாம். சரிங்க, இந்த பானகத்தை ஏன் மங்களகிரி நரசிம்மருக்கு கொடுக்குறாங்க மற்றாரு, ஏன்னா அந்த அரக்கனை வீழ்த்தியதுனார் அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க எல்லாம் வராங்க, எப்படி இப்போ இவங்க சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்ப அவசரப்படுறாருங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வந்து அந்த பானகம் கொடுத்தால் அவர் வந்து சமாதானம் ஆவார் அப்படின்ட்டு பானகத்தை தேவர்களை அனைவரும் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இந்த கலிகாலம் சொல்றாங்க இல்லைங்களா, இன்னி வரைக்கும் அவர் வந்து பானகத்தை குடித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் அவர் வாயில வந்து பானகத்தை ஊத்தினா அது வந்து அவர் வந்து குடிக்கிறதா வரலாறு அந்த புராணத்தில் இருக்கின்றது. அதனால்தான் பானக நரசிம்மர் என்று நரசிம்மருக்கு பெயர் ஏற்பட்டது. அந்த கோபத்தை தணிவதற்காகவும், அந்த பானகங்கிறது இனிப்பு இல்லைங்களா, அந்த இனிப்பை நரசிம்மருக்கு கொடுத்து அந்த கோபத்தை அவர்கள் தணிக்கின்றார்கள். இதன் பிறகு நரசிம்மருக்கு பானகம் வைத்தால் அவர் கோபம் தணிந்து நமக்கு நன்மை செய்வார் என்ற அந்த வழக்கம் வந்து வர ஆரம்பிச்சது. ஆனாதான் மங்களகிரி நரசிம்மருக்கு பானக நரசிம்மர் என்று பெயர் ஏற்பட்டது. இதன் பிறகுதான் தேவர்கள் பானகத்தை கொடுத்த பிறகுதான் இந்த நரசிம்மருக்கு பானகம் கொடுத்தால் நம்முடைய கஷ்டங்கள் வேதனை அனைத்தும் நீங்கி நரசிம்மர் நமக்கு மகிழ்ச்சியாக ஆசீர்வாதம் செய்வார் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது. சரி, நரசிம்மருக்கு எப்படி பானகம் வைக்கிற வழக்கம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க.